தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. இவ்வளோ நாளா இந்த அழகை எங்கடி வச்சிருந்த? கையேடுடா. அடிப்பாவி, என்னது டாவா? ஏய் ஆமாடா. அம்மோ நில்லுமா. ஏன் மிதுன் மிதுன் என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் இங்கே வந்து 2 நிமிஷம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இருந்து அவன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். 2 பேர் பக்கத்துல நின்று என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அக்கா அது இது பாப்பா அக்கா. மது, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் லூசு மாதிரி நின்றுட்டு இருந்த? ஐயோ, விக்கி மாமா பார்த்துருப்பாரா? ஐயோ, எனக்கு என்னாச்சு? இப்போ என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா விக்கி, சித்தி வரலையா? நீ மட்டும் வந்துட்ட? எல்லாரும் தாக்கா வந்தோம். அம்மா அப்பா எல்லாரும் கீழே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அத்தை கூட பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் மதுவை பார்த்து பேசிட்டு வரலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல அது ஒன்றும் இல்லைப்பா, மது படியிலேருந்து இறங்கி வந்திருப்பா போல. மிதுனை நான் போய் மேலே நான் துணியெல்லாம் கொஞ்சம் காய போட்டிருந்தேன்னா அதை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அது தெரியாமல் மது கீழே விழுந்திருப்பா போல. அது தாங்கி பிடிக்க அது என்னமோ ஆயிடுச்சுப்பா. சரி, நீ ஒன்றும் நினச்சிக்காத. நீ போ, இந்த மது வந்துட்டால, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. நீ போயே. இல்லைக்கா, நான் மதுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம், நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போ கொஞ்சம் வேணாமே. இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நல்ல நேரம் பார்த்து கிளம்பணும்னு சொல்லுவாங்க. மது ரெடி ஆகிட்டால, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் போயிட்டு வந்து கூட பேசிக்கோங்க. நான் எதுவும் சொல்லலை. சொன்னால் புரிஞ்சுக்கோ. சரிங்கக்கா. மாமா அத்தை தான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க கூடிய சீக்கிரத்தில் உன்னோட உண்மையான மாமா அத்தையை மாறினா பரவாயில்லையே. அத்தைக்கு அது புரிஞ்சே தொலைய மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா நம்ம. மது, நீ கிளம்ப சொன்னேன், கிளம்பிட்டியா? அது அப்பதே கிளம்பிட்டேன். நீ உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாப்பா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, கீழே வா, நான் போறேன். நீ சாரி. எதுக்கு சாரி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வா. உனக்கு கூட தெரிஞ்சிருக்கடி. ஆனா அந்த மரமடிக்கு புரியவே மாட்டேங்குது. உன் அத்தை மண்டியில வெறும் களிமண்ணு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா. ஏய் எருமை, வந்து தொலை. சரிக்கா. சாரி. எதுக்கு சாரி? இல்ல, பாப்பா தெரியாம உங்களை என் மேல தள்ளி அது விக்கி மாமா பார்த்து உங்களை தப்பா நினைச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் சாரி. ஓய், என்ன? தாவணி பாவாடையை விட இந்த சாரியில செம்ம அழகா இருக்க. ஓ, தேங்க்ஸ். ஏன் மது, தலையெழுத்த பார்த்தியா? இன்னும் 3 நாளில் உனக்கும் விக்கிக்கும் நிச்சயதார்த்தம் ஆக போகுது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் வந்து உன்னை அழகாக இருக்கேன்னு சொல்கிறேனே, இதெல்லாம் என்ன நீ நினைக்கிற? இன்னும் 3 நாளில் வேற எவனுக்கோ பாதி பொண்டாட்டி ஆக போகிற. என்னமோ உன் மேலே எனக்கு நிறைய உரிமை இருக்க மாதிரி உங்ககிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தியா? இதுதான் விதின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இப்போ பேசு, வாய் திறந்து பேசு. போச்சுடா எப்பா, நான் ஒன்றுமே சொல்லலை. நீ அழுகவே வேணாம், போ. ஆனால் ஒன்று, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்து 7 வருஷம் ஆக போகுது. என்ன, 1 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணேன். என்ன, 7 வருஷமாக உன்னை நான் என் மனசுக்குள்ளே சுமந்துருந்தேன். இன்னமும் சுமந்துட்டு தான் இருக்கேன். நீ எப்போ வந்தாலும் இந்த இதயம் உனக்காக காத்துட்ருக்கோம். ஏன்னா பூவுங்கிறது ஒரே ஒரு தடவை தான் பூக்கும். திரும்ப அது வாடி தான் போகும். திரும்ப அதுவே நினச்சா கூட அந்த பூ பூக்க முடியாது. என்ன, அந்த மாதிரி தான் என் மனசும். உனக்காக என் மனசு பூத்திருந்துச்சு. ஆனால் சமீப காலத்தில் நீ பேசின பேச்சால் அந்த பூத்த மனசு வாடி போய் தான் இருக்குது. ஆனால் நீ எப்போ தேடி வந்தாலும் உனக்காக அந்த பூ பூக்க தயாராக தான் இருக்குது. நான் சொன்னதோட அர்த்தம் யாருக்கு புரியுதோ இல்லையோ, என்ன வச்சிருக்க ஓ மனசுக்கு அது புரியும். உன் கூட பேசின இந்த 5 நிமிஷம்
எல்லாத்தையுமே இழந்துட்டு அந்த சொர்க்கத்தில் இருந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீலிங். உனக்கு அதே ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும். சரிம்மா, நீ போ. என்கேஜ்மெண்ட்டுக்கு வேறு சாரீனே எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் டைம் ஆகிட்டு இருக்குல்ல, என் கூட பேசி டைம் இதுக்கு வேஸ்ட் பண்ணுற, போ. ஆனால் நீ என்னைக்குமே என் செல்லக்குட்டி தான். கனா காணும் காலங்கள், கரைந்தோடும் நேரங்கள், கலையாத கோலம் போடுமோ, எழி போடும் கடிதங்கள், வழி மாறும் பயணங்கள், தனியாக ஓடம் போகுமோ. இது இடைவெளி குறைகிற தருணம், இதயத்தில் மெல்லிய சலனம், இனி இரவுகள் இன்னொரு நரகம், இளமையின் அதிசயம். ரெண்டு செல்ல குட்டிகளை என்ன பண்றீங்க? தாத்தாவை பாக்குறீங்களா? என்னமா சொல்ல போறீங்களா? தாத்தா பாருங்க, சரிங்க பாப்பா, சரிங்க சரிங்க. அச்சச்சு, அழகா சிரிச்சிட்டீங்களே. ஆனா நீங்க ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன தாத்தா மேல கோவமா? சிரிங்க செல்ல குட்டி, தாத்தா இல்ல. சிச்சி, என்ன வேலையா செல்ல பிள்ளைங்களுக்கு? அம்மா எங்க போனாங்க, அப்பா எங்க போனாங்க? ரெண்டு பேரும் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களா? சரிம்மா, சரி, அழுக கூடாது. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அழுக கூடாது. என் ரெண்டு செல்ல குட்டிங்களும் உங்க ரெண்டு பேத்தையும் இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு உங்க அம்மா பட்ட பாடு இருக்கு. கொஞ்ச நெஞ்சம் இல்லடா என் செல்ல பிள்ளைகளா. உங்க அம்மா வயசுல ஒரு குழந்தை வர்றதுக்கு பாடா பட்டாங்க. உங்க அம்மா 6 வருஷமா எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சாங்க தெரியுமா? ஆனா அந்த கடவுளோட விளையாட்டு இதுன்னு தான் சொல்லுவாங்க போல. 6 வருஷம் குழந்தை இல்லாம இருந்ததுக்கு ரெட்ட பிள்ளைகளா, கண்மணிய மாதிரி 2 பேரும் வந்து பிறந்திருக்கீங்களே என் செல்ல பிள்ளைங்களா, என் அம்மு குட்டிகளா, தங்க பிள்ளைகளா. என்ன ஒய்ஃப் மேடம், வாடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டு இருக்கேன். மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ், நீங்க போலாம். அப்படிலாம் போக முடியாது, அப்படிலாம் சொல்லவும் கூடாது. மாமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே தீரணும். வரேன் பாரு. வேண்டாம், போயிரு, என் வேலையை கெடுக்காத. பாவம், பொண்டாட்டிக்கு வேலை பார்க்கலான்னு வந்தா ரொம்ப தான் பேசுற. வரேன். டேய், நீ சொன்னா கேட்கவே மாட்டியா? ஏன்டா அப்படி பண்ற? ஹெல்ப் பண்றேன், ஓகேவா? என்ன ஹெல்ப் பண்றியோ சாமி, வந்து தொலை. ஒரு நாள் பார்ப்போம், புது நாட்டோடு சேர்ந்து தென் காற்று தென்னாங்கு பாடு. இன்னும் நாளாகும் சின்ன ஆவாரம் பூ, தேன் வேண்டும் மண். தள்ளுடா முடியாதுடி, என்ன பண்ணுவ? தள்ளுடா, மாமா கூப்பிடுறாரு. சரி போ. லூசு. என்னம்மா, சாமி கும்பிட போலாமா? ஆ சரிங்க. என்னப்பா? சரிம்மா செல்லக்குட்டி, அப்பா வாங்கி தருவாரு. சரி வாங்க, இப்ப போய் நம்ம சாமி கும்பிடலாம். சரிம்மா சரி. அபிராமி உங்களுக்கு என் புருஷன் தான் சொன்னாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசலாம். கோவில் குளத்துக்கிட்ட வெயிட் பண்றேன், வாங்க. சரி. நீ என்னம்மா பேச போற? உங்களோட கடமைக்கு நீங்க பேசிட்டீங்க, என்னோட கடமைக்கு நான் பேசணும்ல, அதுக்காக தான். நேத்தே உங்ககிட்ட சொல்லலான்றதே, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி. ஆனால் இப்போ எதிர்ச்சியா கோயிலை பார்த்துட்டோம்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். தம்பி பார்த்துட்ருங்க, ஓகேவா? சரிம்மா. ஏங்க, நான் பேசுறதுனால உங்களுக்கு ஏதாவது? லூசு, நான் என்னடி சொல்ல போறேன்? அதெல்லாம் எதுவும் இல்ல. போ, போய் பேசிட்டு வா. சரி, போயிட்டு வரேன். தம்பி பார்த்துக்கோங்க. ம். நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னங்க, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏங்க போய் சொல்றீங்க? நம்ம நல்லா இருக்கோமா நல்லா இல்லையான்னு நம்ம பேசுகிற பேச்சுலையும் நம்ம முகத்துலையும் தெரிஞ்சிடும்.
உங்கள் முகத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்பயே உங்களோட நிலைமை எப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்கள் பேச்சில் அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா இவ திடீர்னு வந்தால் பேசணும்னு சொன்னால் இப்போ எதையோ பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐ மீன் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒன் சைடாக என் புருஷனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம், என்னடா அவன் பொண்டாட்டியே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு கூட. அபிராமி, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி பேசுகிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. அதாவது உங்களோட மனசை உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்காக தான் இப்படி பேசுகிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் செலியனை சின்ன வயசில் லவ் பண்ணதா சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். அப்போ அவரோட குணம் கேரக்டர் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ என்னை கேட்டால் நிஜமாக சொல்கிறேங்க, செலியன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நானே என் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்க மாட்டோம். ஃப்ரெண்டாக தான் நாங்கள் 2 பேரும் இருப்போம். ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் என் புருஷனும். இது வரைக்கும் என்கிட்ட அவரும் எதையும் மறைச்சதில்லை, நானும் எதையும் மறைச்சதில்லை. ஆனால் நீங்கள் அவரை லவ் பண்ணதை அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் மேலே இந்த விஷயத்தில் தப்பே கிடையாது. அவர் உங்களை லவ் பண்ணலை, நீங்கள் தான் அவரை லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது சைல்ட்ஹுட் லவ். அதவே என்கிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாரு என் புருஷன். அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீ எப்படி எடுத்துப்பேன்னு சொல்லி எப்படி தெரியுமா நேற்று என்கிட்ட அழுதாரு. என் புருஷன் அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி அழுதாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் புருஷன் எனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாருங்கிறது. எங்கள் 2 பேரும் உண்மையாக இருக்கிறது ரிலேஷன்ஷிப், அதையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு உண்மையான கணவன்றதை என் புருஷன் எனக்கு. அப்புறம் இன்னொரு சோகமான விஷயம் என்கிட்ட சொன்னார். அவரவே நினச்சிக்கிட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வேற சொன்னார். நான் ஒன்று சொல்லவாங்க, இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்மளை படைக்கிறப்பே கடவுள் எழுதிடுவாராம்மா, இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி தெரியுமா? அப்புறம் எதுக்கு நம்ம ஒரு சிலரை சந்திக்கணும், அவங்கள எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அந்த கடவுள் எதையுமே காரணம் இல்லாமல் அந்த உலகத்தில் செய்யவே மாட்டாருங்க. என்ன, நம்ம ஒரு சிலரை சந்திக்கிறோன்னா அவங்க மூலமாக நல்ல விஷயமும் நம்ம கற்றுக்குருவோம், கெட்ட விஷயமும் கற்றுக்குருவோம். இப்போ லவ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அடிபட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பாடம் நம்மளுக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிலருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணவங்களே அவங்க லைஃப் பார்ட்னராக வரலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் கிடைக்காது. ஏன்னா வேறு வழி இல்லை, இதுதான் தலையெழுத்துன்னு நினச்சி வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக ஆக்கிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தாங்க லைஃப் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அதுதாங்க வாழ்க்கை. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு பழசு எதையும் நினைக்காதீங்க, ஓகேவா? பழசு அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதை தூக்கி எறிஞ்சிட்டு இனி உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழுங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை எவ்வளோ டைம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. இவரவே மனசுக்குள்ளே நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் இவ்வளோ அட்வைஸ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கேங்க. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணது என் புருஷனை, என்ன, அதனால் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் சொல்லி தான் ஆகணும். யாருக்காக இல்லைனாலும் உங்கள் அப்பா அம்மாக்காவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. நேற்று வரைக்கும் செத்து போன மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இந்த நிமிஷம் நீங்கள் பேசின இந்த பேச்சு என்னை உயிர் கொடுத்து உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கும் நன்றி, உங்கள் புருஷனுக்கும் நன்றி. இவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. செலியன் என்கிட்ட பேசினப்போ உங்களை பற்றி தான் சொன்னார். வாயை திறந்தாலே என் பொண்டாட்டி அவர் மனசு முறுக்க அவர் பொண்டாட்டிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவரை மாதிரி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கடந்த காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதுங்க. அதனால் இனி நமக்கு வரப்போகிற புது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்கிறத நம்ம மொத்த வாழ்க்கையுமே இருக்குது. அதனால் எனக்கான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நான் அமைச்சுக்கிறேன். ஆனால் உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனை சந்தேகப்படுவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சந்தேகப்படத்தான் செய்வாங்க. புருஷனை பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் புருஷனே உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகங்கிறதே வரல, பார்த்தீங்களா? இதுதாங்க உண்மையான மனைவிங்கிறது. என்னை கேட்டால் மேடு ஃபார் ஈச் அதர்னு சொல்கிறாங்கல்ல, அது நீங்கள் 2 பேரும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு வருஷம் 2 பேரும் சந்தோஷமா இதே ஒற்றுமையோட எப்போதுமே இருங்க. எனக்கு அது போதும். நான் செடியை மிஸ் பண்ணதை நினைச்சு எத்தனையோ நாள் அழுதுருக்கேன். ஆனா இனி நான் அழுக மாட்டேன். ஏன்னா நான் எனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஒரு தாயை போல வந்தாய் நீ, உயிரே என் உயிரே, உனக்கு
பிரீத்தி என் மருமகளை காணா? அவளும் சக்தியும் அந்த சைடு நின்று சாரி செலக்ஷன்ல பாத்துட்டு இருக்காங்க. சரிம்மா பிரீத்தி, சரி வா நம்ம போய் சாரியில எடுப்போம். நீ நல்லா எடுப்பீல, நீயே உன் நாத்தனாருக்கு வந்து எடு. அம்மா நான் என்ன பண்ணணும்? அதான் வாயாடியா ஒண்ணு பெத்து வச்சிருக்கீல, அதை வச்சுக்கிட்டு நில்லு. அதை சமாளிக்கிறதுக்கே உனக்கு பெரும்பாடு. அப்பா அப்படிலாம் பேசக்கூடாது பாட்டி. யாரு ஓ மகதானே? இது என்ன பேச்சு? நீ ஆபீஸ் போயிருவீல, அப்ப மேடம் என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாயாடி வாடி உன் வீட்ல வச்சிருக்க பூர்ணிமா பாட்டிட்டு சொல்லி தருவீங்களா? பூர்ணிமா பாட்டிட்ட பிச்சு போடுவேண்டே. பிரீத்தி, பிரீத்திமா. மாமா என்னடி எல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கோம், என்னாச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? நீ ஒரு வாரமாவே சரியில்லை, என்னமாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. நிஜமாவே ஒன்றும் இல்லை. சரி இருக்கட்டும். அத்தை சித்தி வாங்க நம்ம போய் சாரி செலக்ட் பண்ணலாம். சரிம்மா வாங்க. என்னமோ சரியில்லையே. அது ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு கடைசியா விக்கி என்ன லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, உங்க வயசுக்கு ஏத்தாப்புல பேசுங்க. சரி வாங்க போய் நம்ம ஏதாவது சாரியா செலக்ட் பண்ண. என்னமோ சரிதாமா. மது ஓ அண்ணிய பார்க்காம இருக்க முடியலையாக்கா? வந்துட்டேன் போடா போ, அம்மா சொல்லி தந்துருவேன். சும்மா இரு சக்தி. மது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மது. மாமா. சரிக்கா பார்த்து போ. நீ சொல்லாத போதும் உன்னை கையோடு தாங்க ஒரு நட்பில்லையே நல்ல முன்னோடு சேராது. யார் சொன்னாலும் கூட நிழல் முருகாத நீரில் அதை போல் இன்று காதல் உயிர் போனாலும் போகாது. மது